நீங்கள் மரணமில்லா நல்வாழ்வு பெறுவதுடன் தேவலோகமும் சுபிட்சமடைய நேரிடும் என்றார். இந்த யோசனைப்படி நான்முகனாகிய பிரம்மா தேவேந்திரனிடம், இந்திரனே, நீ உடனே அசுரர்களை நெருங்கி அமிர்தம் கடையும் காரியத்தில் அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அவர்களிடம் இணக்கம் பெற்று வா என்று சொல்லிவிட்டு அவர் அவருடைய சத்தியலோகத்திற்கு போனார். தேவேந்திரன் சில தேவர்களை அழைத்து கொண்டு மகேந்திரபுரி நோக்கி நடந்து போனான். எந்தவித ஆடம்பரமுமின்றி அரசருக்குரிய முறையில் டாம்பீகமான ஆடை அணிகலன்களின்றி மிகவும் எளிய தோற்றத்தில் வந்து நின்ற இந்திரனை பார்த்து அரக்கர் குலத்தினர் ஏளனம் செய்தனர். எனினும் அவன் வந்த காரியம் தம் குலத்திற்கு மிகவும் உயர்வு வழிகாட்டும் சாவை போக்கும் அமிர்தம் கடையும் விஷயம் என்பது தெரிந்து அவனிடம் மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டனர். விரோசன குமாரனும் அசுர அரசனுமாகிய பலியும் இந்திரன் வந்த காரியத்திற்கு உதவ சம்மதித்தான். நாராயணன் இட்ட கட்டளைப்படி தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை தூக்கிக் கொண்டு பார்க்கடலை நோக்கி வந்தார்கள். வரும் வழியில் மலையின் பாரம் தாங்க முடியாமல் களைப்புற்ற இந்திரன், பலி முதலியோர் மந்திரமலையை பூமியில் வைத்துவிட்டார்கள். கீழே விழுந்த மலை பலரை தாக்கி கொன்றுவிட்டது. இதை அறிந்த ஸ்ரீஹரி கருடன் மீது ஏறி அங்கு வந்தார். வந்து தன் கருணை கடாட்சத்தால் காயமடைந்தவர்களை குணப்படுத்தினார். மலையை கருடன் மீது விளையாட்டாக தூக்கி வைத்துக்கொண்டு பார்க்கடல் நடுவே பறந்து சென்று மந்திரமலையை கீழே இறக்கினார். வாசுகி என்ற பாம்பிற்கு அமிர்தத்தில் பங்கு தருவதாக ஆசை காட்டினார்கள். தேவர் அசுரர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பாம்பு மந்திரகிரியை கடையும் கயிறாக மந்திரமலையை சுற்றி வளைத்துக் கொண்டது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய தொடங்கினார்கள். நாராயணன் பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொண்டார். தேவர்களும் அவருடன் சேர்ந்து தலைப்புறமாக நின்றார்கள். இதை கண்ட அசுர தலைவர்கள், வாலை பிடிப்பது என்பது நம் நிலைக்கு இழுக்கு, அதனால் தாங்கள்தான் தலைப்பக்கம் நிற்போம் என்றனர். உடனே ஸ்ரீஹரியும் தேவர்களும் வால் பக்கமும் அசுரர்கள் தலைப்பக்கமும் நின்று பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள். மலையோ அதனுடைய பெரும் பாரத்தால் கடலுக்குள் மூழ்கியது. உடனே பகவான் ஆமையாக அவதாரம் எடுத்தார். மந்திரமலையை தன் முதுகால் தாங்கிக் கொண்டார். மறுபடியும் இருசாரர்களும் தங்களது பணியை செய்ய தொடங்கினார்கள். இந்நிலையில் வாசுகி என்ற பாம்பின் முகம் மற்றும் கண்களிலிருந்து உஷ்ண ஜுவாலைகள் வெளிவந்தன. ஆலகாலம் என்ற விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தின் தன்மை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்தது. அசுரர்கள் பாம்பை மட்டுவிட்டு நாலாபுறமும் ஓடிவிட்டனர். தேவர்கள் மீது மட்டும் மழை பொழிந்து கடல் காற்று வீசியது. எனினும் அமிர்தத்திற்கு பதில் கொடிய விஷமே பரவியது. இதனால் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் சிரமப்பட்டனர். தேவர்களுடன் தேவேந்திரன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை பிரார்த்தித்தான். அம்பலத்தரசே, நாங்கள் பார்க்கடல் கடைந்த சமயம் வாசுகியின் தாங்க முடியாத ஆலகால விஷம் நாலாபுறமும் பொங்கி ததும்ப காண்கிறோமே தவிர அமிர்தம் வந்தபாடில்லை. ஆலகாலத்தின் விஷத்தை பொறுத்து கொண்டு எங்களால் அமிர்தம் கடைய முடியாது. எனவே தாங்கள்தான் எங்களை காத்தருள வேண்டும் என வேண்டினர். சிவபெருமான் தம் பிராட்டி உமாதேவியை அழைத்தார்.